ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ஜூனை தான் காட்டுறாங்க. நான் ஏன் இவ்வளோ அன்லக்கியா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா மெங் கால் பண்றா. முன்னாடி ஒரு கோவத்துல உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா என்ன மன்னிச்சிடு. டியான் அதுக்கப்புறமா சொல்லவும் தான் எனக்கே புரிய வந்ததுங்க. இல்ல நானுமே தப்பு பண்ணிட்டேன். இது மொத்தமா ஹுவாவோட தப்புன்னு சொல்லிடக்கூடாதுலங்க. சரி என்ன மன்னிப்பியான்னு கேக்குறா. அதை கூட நம்ம ஹீரோயின் எழுதி காட்டவும் தான் சொல்றா. 2 பேரும் பிளான் பண்ணி தான் இவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கிட்ட நம்ம எல்லாரும் ஒன்னா கேதர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஸோ ஸ்கூல் ரியூனியன்ல நீயும் கலந்துப்பியான்னு கேட்க ஹுவா வருவாளான்னு கேட்கிறா. அவளை பத்தி எல்லாம் கண்டுக்காத, அவ பண்ண தப்புக்கு அவளை நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை நேர்ல பார்த்து ஒரு சாரி கேட்கலாமேன்னு தான் கூப்பிடுறேங்க. இப்பதான் ரிட்டர்ன் ஆயிருக்க, நிறைய வேலை இருக்கு, இப்பத்திக்கு மூடும் சரியில்லைங்க. புரியுது, பட் நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீயே வரலன்னா அவங்கள தப்பா புரிஞ்சுப்பாங்களங்க. மெங் நானும் ஹுவாவும் இப்பதான் பிரேக்கப் பண்ணிருக்கோம். நேர்ல பாத்துக்கிட்டா ஆக்வர்டா இருக்குங்க. அவ வந்துட்டு போறா, நானும் டியானும் ஹோம் பக்கம் தான் இருப்போன்னு சொல்லி கூப்பிடுறாளா. சரி யோசிச்சு சொல்றேங்கிறான். அப்பவும் விடல. நம்ம ஸ்கூல்லயே அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சன், நீ யூகேல போய் தங்கிட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட ஷேர் பண்ணோம்ல, எல்லாருமே அதுக்காக தான் வெயிட்டிங். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ இதை பண்ணணும்லன்னு கேக்குறா. சரி இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக தான், கண்டிப்பா அட்டென்ட் பண்றதுக்கு முழு முயற்சி எடுக்கிறேங்கிறான். அப்போ ஓகே 6 மணிக்கு கிரவுண்ட் ஹோட்டல்ல மறக்காம வந்துருன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ரியூனியனுக்கு அவனை எப்படியோ வர வச்சுட்டாங்க. இப்போ ஜூனை பாக்குறதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய செங் வரா. எதனால இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கேட்கும்போது, என்னோட பழைய கிளாஸ்மேட்ஸ்லாம் ரியூனியனுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்றான். 7 வருஷம் ஆயும் இன்னும் க்ளோஸா தான் இருக்கீங்களா, அப்ப நீ போவியான்னு கேட்க கம்பல் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பா போய் தான் ஆகணுங்கிறான். சரி அங்க லின் ஹுவாவும் வருவாளான்னு கேட்க, எதுக்காக அவளை பத்தியே கேட்டுட்டு இருக்க, எங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது இருக்கும் நீ திங்க் பண்றியான்னு கேட்கும்போது, அப்போ உங்க 2 பேருக்கு இடையில எதுவும் இல்லைன்னா என்னையும் கூட்டிட்டு போன்னு கேக்குறா. அங்க லோக்கலான பசங்க வருவாங்க, உன்னை பார்த்ததும் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, உனக்கு தான் பிடிக்காதுங்க. மெங்கோட ஃபேமிலி கூட எங்களோட ஃபேமிலி அளவுக்கு ரிச்சு தான். அவளும் உனக்கு 3 வருஷம் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கா. ஸோ கண்டிப்பா நானும் வரேன்னு கேக்குறா. அவ மறுபடியும் சமாளிக்க வர, போதும் விட்டுரு, எப்பவுமே நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. உன் வீட்டுக்கும் என்ன கூட்டு போக மாட்டேங்கிற, பேரண்ட்ஸையும் மீட் பண்ண வைக்க மாட்டேங்கிற, இப்போ உன்னோட கிளாஸ்மேட்டை கூட பாக்குறதுக்கு விட மாட்டேங்கிற. அந்த அளவுக்கு நான் உனக்கு பொருத்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறா. செங் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் பண்ற எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. சீக்கிரமாவே என் ஃபேமிலி மேட்டரெல்லாம் சால்வ் பண்ணி என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறேங்க. என்ன ஃபேமிலி விஷயம் சொல்லு, அப்படி என்ன நடந்தது, எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லுன்னு கேக்குறா. என்னோட அப்பா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. வீட்டுல இருந்துமே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கிறதால அதுக்கான செலவுக்கு என்னோட படிப்பு காசை போட்டாங்க. என் அப்பாக்கு 70 வயசு ஆயிடுச்சு. நான் ஏகப்பட்ட ப்ரெஷர்ல இருக்கேங்கிறான். பரவாயில்ல விட, நம்ம பாத்துக்கலாங்கிற மாதிரி அவன் அழுகிறது தாங்காம, இந்தா என்னோட கார்டுல 2 லட்சம் யுவான் வச்சிருக்கேன், இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்க நல்லவனாட்ட வேணான்னு சீன் போடுறான். இல்ல நீ வச்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவ ஃபோர்ஸ் பண்ண, சரி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறான். இத்தனை ஆக்டிங்கும் அந்த காசுக்காக தான். இப்ப அடுத்த நாள் மெங்க காட்ட ஆர்ட் எக்ஸிபிஷனை ஒன்னா பார்த்துட்டு வரலாமான்னு டியான் கூப்பிடுறான். முட்டாள் கூடலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரிப்ளையே பண்ணாம திரும்பினா முன்னாடி வந்து நிக்கிறான். அப்படியே திரும்பி பக்கமா போயிட்டு இருக்க. முழு உண்மையும் தெரியாம ஜூனை கண்மூடித்தனமா நம்பினது என்னோட தப்பு தான். உன்னை நம்பி இருக்கணும். உன்னை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் தானே பேசும். ஒரு நாள் நான் வேற யாராவது ஒரு பையன் கூட நல்லா க்ளோஸா பேசிட்டு இருக்கேன்னா என்னையுமே ஹுவா மாதிரி தான் ஜட்ஜ் பண்ணுவியான்னு கேக்குறா. இல்ல அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்கும் போது அவ்வளவுதான், என்ன ஆனாலும் சரி ஹுவாவையும் நம்பணும், எங்களையும் நீ நம்பணுங்க. சாரி மெங்குங்கிறான். கிளாஸ் ரியூனியனுக்கு எல்லாரும் போறோம், வரியான்னு கூப்பிட தயக்கத்தோட தான் சரின்னு இருக்கான். அப்ப என்ன மன்னிச்சிட்டலன்னு கேட்கும்போது அப்படி சொல்லிட முடியாதுங்கிறா. சரி என்ன பண்ணட்டும்னு கேட்க, அப்போ என்ன ஷூட்டிங் ரேஞ்சுக்கு கூட்டு போ, எப்படி தெரியும்னால சொல்ல மாட்டேன், சீக்ரெட்ன்ட்டு போயிட்டு இருக்கா. ஸோ கட் பண்ண அந்த இடத்துக்கு தான் அவளை கூட்டு வந்திருக்கான். இங்க நான் மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன், வாரத்துல 2 நாள் நீ எனக்கு டீச் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுங்க. நான் இங்க வருது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறான். உங்க வீட்டு பக்கத்துலயே இதை விட பெரிய கிளப்லாம் இருக்கல்ல, இதுக்காக இங்க வரேன்னு கேட்கிறா. ஏன்னா இதுதான் மெங் வீட்டுக்கு பக்கத்துலயே உள்ளது. பையனுக்கு பதிலே வரலையே, இரு முதல்ல நான் ஷூட் பண்ற பாருன்னு சொல்லிட்டு கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ண அடிச்ச 3மே 10 பாயிண்ட் தான். இப்ப நீ பார்த்தல அதே போல செய்யும் போது எனக்கு பயமா இருக்குங்கிறா. இதுல என்ன பயம் இருக்கு, பொம்மை துப்பாக்கி மாதிரி ட்ரை பண்ணுங்கிறா. சோ அவளும் ஒரு மாதிரி பயந்துகிட்டே போய் நிக்க, ரிலாக்ஸா ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணு, கண்டிப்பா உன்னாலையும் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க அவளும் ட்ரை பண்றா. புடிச்சு போயிடுச்சு. சந்தோஷமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட. இதை பார்த்து டியானுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதை முடிச்சுட்டு நேரா மெங் இப்போ ஹீரோனு தான் மீட் பண்றா. என்னடி எழுதிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஏமாத்துக்காரனுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும் இல்லையான்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட நீ என்ன டியான்னு பாத்துட்டு வந்தியா, முகம் ஃபுல்லா ஹாப்பினஸ் இருக்கும் போதே நினைச்சேன். அப்புறம் அந்த காமிக்கும் ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பா செங் அதை புரிஞ்சிருந்திருப்பான்னு சொல்ல அவன் மேல சாஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டு ஹுவா, நீ ஜோனும் ஒரு பெர்ஃபெக்ட் கப்பல் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. பரவாயில்ல விடு, இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது, எனக்கு இதெல்லாம் தேவைதான். முன்னாடி நான் சிம்பிளா இருந்திருக்கலாம்,
ஆனா இனிமேல் என்ன நானே நல்லா கேர் பண்ணிக்க போறேங்கிறா. ஹுவா, எல்லா லவ்வும் இப்படிதான் முடியுமா? ஒரு நாவல்ல கல்யாணங்கிறது காதலோட கல்லறைன்னு எழுதியிருந்தாங்க. இப்படிதான் எல்லா லவ்வுமே இந்த மாதிரி விஷயங்களால காணாம போயிடுமான்னு கேட்க, என்னோட விஷயத்த இத்தோட மறந்துடு. நான் தான் கண்மூடித்தனமா இருந்து சீட்டரை நம்பிட்டு இருந்திருக்கேன். பட் இனிமேல் அப்படி இருக்கவே மாட்டேன். அந்த ஜூன் மாதிரியும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சோ உண்மையான லவ்ல இப்படி எல்லாம் நடக்காதுங்கிறா. டியானும் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, கண்டிப்பா பண்ண மாட்டான் இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஜூன் பையன் ஸ்கூல் ரீயூனியனுக்காக பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரிங்க கழட்டி வைக்கிறான். இது ஹீரோயின் போட்டு விட்டதா இல்ல செயின் போட்டு விட்டதான்னு தெரியல. அடுத்து ஹீரோயினும் அவனும் ஒன்னா எடுத்த போட்டோவை பார்த்து, இது முடியறதுக்கான நேரம் வந்துடுச்சு, எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஹுவான்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கிழிச்சு போட்டு கிளம்பினவன் நேரா ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்றான். இவன் ஏதோ பிளான் வச்சிருப்பான் போல. இந்த பக்கம் ரீயூனியன் பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. டியான் வர வா உள்ளவான்னு கூப்பிடும் போது அவளையே பாத்துட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? என்கிட்ட ஏதாவது சரியில்லையோங்க? ஒன்னில, நல்லா இருக்குன்ட்டு போறான். இப்போ அந்த ஜூனுமே ஜாயின் பண்ணிக்க அவன் அப்படியே எல்லாரோடையும் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கான். மெங் பார்த்து எல்லாரையும் உட்கார சொல்லும் போது, உனக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். அப்படி இல்ல, எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லணுங்க. என்னோட கனெக்ஷனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு இவன் கேட்கிறான். நீ செங் ஃபேமிலியோட கனெக்ஷன்ல இருக்கிறதா கேள்விப்பட்டனே இவன் சொல்லும் போது, மெங் சில விஷயங்கள் நீ திங்க் பண்றது போல கிடையாதுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்போ மெங் கிட்ட பேசின 2 பொண்ணுங்க, உன்னோட ட்ரெஸ் டிவி ஷோல போடுறது போல இருக்கு, டின்னருக்கு இது ரொம்ப அதிகம், நான் வேணா உனக்கு சஜஸ்ட் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அதுக்கு 2 சேர்ந்து வாஷ்ரூம்ல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கிளாஸ் ரியூனியனுக்கு எப்படி போட்டு வந்திருக்கான்னு பாரு, ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி. பணக்காரி எல்லாம் அதான் அவளோட திமிர காட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். கரெக்டா இது டியான் கேட்டுட்டான். இப்படி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க, என்ன பண்றேன்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. இதுகள்ல எது குப்பைன்னு சொல்லிட்டு ஒரு குப்பையை அவங்க முன்னாடி வச்சு அவங்கள குப்பைன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் ஒன்னா சாப்பிட உட்காந்துட்டாங்க. அதான் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு கேட்கும்போது, இல்ல இன்னும் ஹுவா வரலன்னு மெங்கும் டியானும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவளே ஜூனை விட்டுட்டு போயிட்டா, பெரிய பணக்காரனை வேற பிடிச்சிருக்கா, கண்டிப்பா வரமாட்டான்னு பேசிட்டு இருக்கேன். ஹலோ எவ்ரி ஒன்னு சொல்லிட்டு கெத்தா வர நம்ம ஹீரோயின். அது லக்ஸுரி பேக் தானே, எவ்வளவு ஸ்டைலா வரா பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பேக்கை பத்தி தான் மெயினா பேசுறாங்க. ரிச்சான பையனை டேட் பண்ணதும் ஆளே மாறிட்டேன்னு எல்லாம் கேட்க, கமனி இருங்கப்பான்னு வந்து உட்காந்துட்டு இருக்கா. அதுல ஒரு பையன் எழுந்து, இப்ப நம்ம ஜூனுக்காக டோஸ்ட் பண்ணணும், அவனே சுயமா சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் இன்சல்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவனே 7 வருஷம் அப்ராட்ல படிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, எத்தனையோ பாத்திரங்களை கழுவி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இது விட்டு கொடுக்க முடியாத ஒருத்தியால தான் என்ன இந்த அளவுக்கு மாத்திருக்குன்னு சொல்லும் போது, அப்போவா உன்னை விட்டு போயிட்டாளேன்னு ஒருத்தி சொன்னா, ஒருத்தர் பணக்காரரை டேட் பண்றாங்கல்ல அவங்கள விட ஜூன் எவ்வளவோ மேல். பணக்காரனை டேட் பண்றதுலாம் ரொம்ப ரிஸ்க், வெறுத்து போச்சுன்னா வேற எல்லாம் மாத்திட்டே இருப்பான், கடைசியில இவதான் எல்லாத்தையும் எழுந்து நிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மாத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் உடனே, எனக்கு ஹுவாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றீங்க நல்லாவே புரியுது, ஹுவா அவளோட முடிவை எடுத்துக்கிட்டா, அவளுக்கான லவ்வை தேடிக்கிட்டா, இதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஹுவா இங்க பாரு, நம்ம 7 வருஷம் ஒன்னா இருந்திருக்கோம், எத்தனையோ மெமரிஸ் நமக்குள்ள இருக்கு, அது மட்டுமே எனக்கு போதும், நம்ம சேரலனா என்ன, நீ சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் எழுந்து, இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வருது, உன் முகத்துல இறைச்ச தண்ணி பத்தலையான்னு கேக்குறான். இது தண்ணி அப்படிங்கிற மாதிரி சுத்தியும் பேச, மெங் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணனதும் எல்லாரும் அந்த பெரிய ஸ்கிரீனை பாருங்க. இதுதான் ஜூன் ஃபெயில் ஆனதால காலேஜை விட்டு தூக்குன நோட்டீஸ். என்ன ஜூன் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்குன்னு எல்லாரும் பேச, நீ டீசென்டான பையன்ல, எப்படி ரிட்டர்ன் ஆகும்போது எலைட் போல வந்துன்னு கேக்குறா. நீ என் பேருக்கு எடுக்கணும்னு ட்ரை பண்றியா, இது போல ஒரு பேப்பரை கட்டி ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்கிறான். அப்படியா, அப்ப இதை பார்த்து கொஞ்சம் சொல்றியான்ட்டு, இது எல்லாமே என்னோட பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உனக்கு அனுப்பியிருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு, கொடுங்க பாக்குறேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அப்ப கூட டியான் நல்லா தின்னுட்டு தான் இருக்கான். ஏதோ பார்ட் டைம் வேலை செஞ்சு படிச்சேன்னு சொன்ன, உண்மையிலேயே அப்ராட்ல தான் படிச்சியான்னு எல்லாரும் கேள்வி கேட்க, உண்மைதான் ஒத்துக்கிறேன், கஷ்டத்துல இருக்கும்போது உன்கிட்ட இருந்து நான் காசு வாங்கினேன், பட் அது லோனா தானே கன்சிடர் பண்ணோம், உனக்கு எல்லாத்தையுமே நான் பே பண்ணிட்டேன் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவை போட்டு காட்டுறான். இதுக்குதான் அவங்க அப்பா பாத்திருக்கான். அவ எனக்கு கொடுத்த காசு எல்லாத்தையும் வட்டியோட திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது இதை ரெக்கார்ட் பண்ணிருப்பான் போல. அதான் அவன் வாங்கின காசு கொடுத்துட்டான்ல, மீறி இது மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்னு எல்லாரும் பேச, ஏன் அவன் இப்பதான் பே பண்ணிட்டு வந்திருக்கான், அது கூட உங்களுக்கு புரியலையான்னு மெங் கேக்குறா. யாருமே அதை கண்டுக்கல. ஹுவா, உன்னோட பேரை கொஞ்சமாவது காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஏன்னா நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், முதல்ல நான் விரும்பின ஒரு பொண்ணு, இனிமே உனக்காக ரொம்பவே கைண்டா நடந்துக்கிறேன், நீ எப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, நம்ம 7 வருஷம் ஒன்னா இருந்தது நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு கரையா மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கத்துறான். கரெக்டா அடுத்த என்ட்ரி, அப்ப என்னோட 3 வருஷம் வாழ்ந்தியே அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம செங் வந்து கேக்குறா. பார்த்தா அவ பின்னாடி ஹீரோ நின்னுட்டு இருக்கான். இவன் உடனே ஓடி வந்து, பாரு அவளை நான் பிரேக்கப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அவதான் விட மாட்டேங்கிறான்னு சொல்ல,
பல்லாருன்னு ஒண்ணு விட்டுட்டு இவன் ஹுவாவோட காசுல தான் அப்ராட்ல படிச்சான். அப்புறம் என்னையும் ஏமாத்தி இவன் லிஸ்ட்ல அடுத்த பொண்ணாக்கிட்டான். இப்பதான் புரியுது ரியூனியனுக்கு என்ன கூட்டு வராம விட்டது, நம்ம ரிலேஷன்ஷிப்ப பப்ளிக் பண்ணாம இருந்தது. அப்போ இத்தனை நாளும் பொய்யாதான் இருந்திருக்கியான்னு கேக்குறா. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோ ஒரு முக்கியமான விஷயம் வெட்ட பேசணும்னு சொன்னால அது. இந்த ஏடிஎம்ல ₹1 கூட கிடையாது. பட் நீ ஜூனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அப்ப இது கொடுன்னு சொல்லி அவன் ஒரு கார்டை கொடுக்க, இதத்தான் அவங்க அப்பா கதையை சொல்லி அழுகும்போது செங் கொடுத்துருப்பா அவன்கிட்ட. இது உன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்குன்னு தானே நான் கொடுத்தேன், ஹுவாவோட அப்பா கையில ஏன் இருக்குன்னு கேக்குறா. அப்ப என்ன ட்ரிக் பண்ணி நீ அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஏன்ட்டு வாங்கியிருக்க. அவ 7 வருஷம் உனக்காக பண்ண சாக்ரிஃபைஸ அழிக்க பாத்திருக்க. நீ ஒரு ஏமாத்துக்காரங்க. அது உண்மை கிடையாது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவ போய் சொல்றான்ட்டு எல்லா தப்பும் இவ மேலதான், இவதான் எல்லாத்தையும் செட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில அவ காலை பிடிச்சு கதற தட்டி விட்டு கிளம்பிட்டா. இவனை போய் நல்லவன் நினைச்சு பேசிட்டு இருந்தமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அங்கிருந்து கிளம்பும் போது நீ அழுகிற அளவுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்கிறா. அவளுக்கு ஹக் பண்ணி தேங்க் பண்ணிட்டு கிளம்புறா. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. ரொம்பவே சந்தோஷம் கூட. இத செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்னா குடிக்க வந்துட்டாங்க. நல்ல வேலை அந்த நாய்கிட்ட இருந்து ஹுவா தப்பிச்சிட்டான்னு பேச, உனக்கான மிஸ்டர் ரைட்ட நீ சீக்கிரமாவே கண்டுபிடிப்பன்னு ஹீரோ சொல்றான். தேங்க்யூ மிஸ்டர் குன்னு சொல்லிட்டு எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் ஒன்னா கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கார்டை பிக் பண்றீங்களோ அவங்களோட ஆசையை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பிக் பண்றது நம்ம ஹீரோயின். என்னோட விஷ் ஒரு மென்மையான விரைவான முடிவா இருக்கணுங்க. என்ன முடிவுடின்னு கேக்குறா. விதியோட அரேஞ்ச்மெண்ட்டை தான் சீக்கிரமாவே முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை ப்ரொப்போஸ் பண்ண வச்சா ஆட்ட முடிஞ்சது இல்லையா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடித்து சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.